அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக செய்தியில் வரக்கூடிய தகவல்களையும் அதனுடைய உண்மை தகவல்களையும் புரியக்கூடிய நாமர்களே, கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய 14ஆம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் சிட்னி என்ற பகுதியில் நம்ம தமிழ்நாட்டினுடைய சென்னையினுடைய மெரினா பீச் மாதிரி அங்க போண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல கிட்டத்தட்ட 2000 யூதர்கள் ஒரு வணக்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜனுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு யூதர்கள் 2000 நூற்றாண்டுகளா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வணக்க வழிபாடு என்ன அப்படின்னா, பொதுவாகவே யூதர்களை பற்றியான எண்ணம் எப்படி இருக்கும்னா, அவர்கள் ரொம்ப அப்பாவியானவங்க, ரொம்ப பாவமானவங்க. யூதர்களை ஹிட்லர் 60 லட்சம் பேர் கொண்டுட்டான். பல்வேறு விதமான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். குரான் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறான். எப்படி யூதர்கள் பெரும்பாலும் நம்பிக்கை துரோகம் தான் செய்வாங்க என்ற எண்ணம் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான தொல்லைக்கு உள்ளாகப்பட்டான். எல்லா இடத்தும் நம்பிக்கை துரோகம் தான். ஹிட்லர் 60 லட்சம் மக்களை யூதர்களை கொண்டதற்கான காரணம் என்னன்னா, அது நியாயப்படுத்த முடியாது, அது தவறான ஒண்ணுதான். அதே நேரத்துல அவர்களை கொலை செய்ததற்கான காரணம், முதல் உலக போரில் ஜெர்மனி வீழ்ந்ததற்கான காரணம் இந்த யூதர்கள் தான். நம்ம பக்கமே இருந்து கொண்டு நம்மோட எல்லா சகல வசதியும் பயன்படுத்தி கொண்டு நமக்கு எதிராக சதிவலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு எதிராக பொருளாதாரம் கொடுத்து படைக்கு எதிராக இவரெல்லாம் உதவி செஞ்சு கொண்டு இருந்தான். அதன் காரணத்தினாலதான் ஹிட்லரை கொலை செஞ்சாங்க. இது வரல. இதே மாதிரிதான் பல்வேறு நூற்றாண்டுகளா பல்வேறு நம்பிக்கை துரோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுல அந்த நேரத்துல ஒரு மன்னன் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அந்த நேரத்துலதான் இவர்கள் ஒரு நெருப்பு பத்த வைக்கிறான். ஒரு விளக்கு பத்தமா இல்லையா, அது மாதிரி நெருப்பு பத்த வைக்கிறான் ஒரு விளக்கு. அந்த ஒரு நாள் வைக்கக்கூடிய நெருப்பு, அந்த தீபம் என்பது 8 நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இன்று வரைக்கும் யூதர்கள் அதை ஒரு அதிசயமாக, இறைவன் கொடுத்த அதிசயம் தான் அது. ஒரே ஒரு நாள் எரியக்கூடிய தீபம் எங்களுக்கு 8 நாள் இருந்தது என்ற அடிப்படையில் தான் இந்த வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆஸ்திரேலியா நாட்டுல போண்டின்னு சொல்லக்கூடிய பீச்லையும் சரி, அங்க அதிகமான யூதர்கள் இருக்கிறார். அப்ப 2000 மக்கள் கலந்து கொண்டு அந்த வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல 2 பேர் துப்பாக்கி ஏந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களை கண்மூடித்தனமா சுட்டு தாக்கணும். அதுல அதே இடத்துல 15 பேர் இறந்துடுறாங்க. 40க்கும் அதிகமான பேரு அந்த இடத்துல குண்டு தாக்குதல் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்தார். இது அந்த நிலவரமான உண்மை. இதுல என்ன செய்தி இல்லைன்னா, இந்த ஆஸ்திரேலிய நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவான ஒரு நாடு கிடையாது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு நாடு. பல்வேறு காலங்கள்ல பார்த்தோம்னா முஸ்லிம்கள் எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக செஞ்ச ஒரு நாடுன்னா அது ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். அந்த அளவுக்கு இது அதிகமா இருந்தா. சமீபத்தில் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடே என்ற அங்கீகாரம் கொடுக்காத நாடுகள் பட்டியல ஆஸ்திரேலியா இருந்தது. 2025 தான் கடுமையான மக்கள் புரட்சி ஏற்பட்டு அதிகமான மக்களை ஒன்று நட்டு ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் விட்டு மக்கள் வைக்கிறாங்க. யாரு? இஸ்லாமிய வைக்கல, இஸ்லாமிய அல்லாத யூதர்களை சில மக்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலான கிறிஸ்தவரும் சேர்ந்து அங்க அதிகமான மக்கள் ஒன்று கூடி, லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பேரணி ஏற்படுத்துறாங்க. அந்த பேரணியுடைய தாக்கத்தின் விளைவாக தான் இவ்வளவு மக்கள் பாலஸ்தீனை தனி நாடா அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நம்முடைய அரசியல் தேவைக்காகவும் சரி, மனிதாபிமான அடிப்படையிலையும் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும் என்ற முடிவுக்கு வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் 2025 பாலஸ்தீனை தனி நாடாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறார். இது எல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு இந்த வருடத்தில் கிடைத்த நல்ல எண்ணம், நல்ல வெளிப்பாடு. ஆனா என்ன நடக்குது? இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளானவர் யாருன்னா 2 பேரும் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர் யாரு? அப்பனும் மகனும், தந்தையும் மகனுமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்துகிறார். காரணம் என்னவென்று இதுவரைக்கும் சொல்லப்படல. பெரும்பாலும் யூகமான ஒரு செய்தி என்னன்னா, பாலஸ்தீன மக்களை கொன்று வைத்துக் கொண்டிருக்கீங்க. 75,000 மக்களுக்கும் அதிகமாக கணக்கெடுப்பின் அடிப்படையில் 2 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் எங்க இருக்காலும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பான உண்டாக்கியவர் யூதர்கள் தான். அதனால யூதர்களை இவர்கள் எதிர்த்து தான் கொலை செஞ்சிருக்கிறாங்க, தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஒரு செய்தி.
என்னங்கிறது இன்ன வரைக்கும் மூடிச்சதமான தகவல் வெளியாகல. இந்த அடிப்படையில இப்ப 2 பேர் தாக்குதல் ஏற்படுத்திட்டான், 10 பேர் கொலை செஞ்சுட்டான். இது என்ன அடிப்படை செஞ்சிருக்கிறாங்க? வெளியில வரக்கூடிய தகவல் எப்படி வருதுன்னா, 2 பேரும் இஸ்லாமியர்கள். ஒன்னு சாஜித், தந்தை பேர் சாஜித் அக்ரம், இன்னொரு மகன் பேரு நவீத் அக்ரம். 2 பேர் யாரு? பொதுவாகவே ஒரு தீவிரவாத தாக்கல் யாரா நடத்துனாங்கன்னா அதற்கு ஒரே ஒரு நாடுதான் இருக்கு. இந்த ஒரு நாடு அதுக்கு லைசன்ஸ் வாங்கின நாடு எது? பாகிஸ்தான். எல்லா ஊடகம் சொல்லிட்டான், யாரு இவரெல்லாம் முழுமையாக பாகிஸ்தான்ல அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் பாகிஸ்தானை சார்ந்த என்ன சொல்லிட்டான்? கடைசி 2 பேரும் எந்த நாடு சார்ந்த தெரியுமா? எந்த நாடு? அவங்க 2 பேரும் இந்திய நாட்டை சார்ந்தவர். இந்திய நாட்டை சார்ந்த நமக்கு அருகாமையில தெலுங்கானாவை சார்ந்தவர் ஹைதராபாத். இந்த 2 பேரும் தான் அங்க போய் அங்க பல வருஷமா குடியுரிமை வாங்கி இருக்கிறான். இந்த 2 பேரும் செஞ்சுட்டான். செஞ்சவங்க கூட எப்படி சொல்றாங்க? பாகிஸ்தானை சார்ந்தவர்லாம் செஞ்சுட்டாங்க, இந்த தீவிரவாத செஞ்சுட்டாங்கன்னு பல செய்தி வந்துருச்சு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இஸ்லாமிய மக்கள் மீது பெரும்பாலும் குத்தப்படுகின்ற முத்திரை இங்க குத்துறான். இவர்கள் தான் தீவிரவாதத்தை தூண்டுறாங்க, இஸ்லாமிய மார்க்கம் தான் இவர்கள் தீவிரவாதத்தை தூண்டுகின்றது எல்லாம் சொல்லிட்டான். எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில பார்த்தா இந்த இஸ்லாமியர் தான். இவர்கள் வரலாறு பார்த்தா இஸ்லாமியில கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை எதிரானவர் செஞ்ச செயல்தான் செஞ்சிருக்கிறான். இவர் தந்தை திருமணம் முடிச்சிருக்க யார? மாற்று மதம் சார்ந்த ஒரு திருமணம் முடிச்சிருக்க. இஸ்லாத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? இஸ்லாத்துக்கு எதிரான சிலையை செஞ்சுட்டு அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க, இறைவன் திருமணம் சொல்லி காட்டுறா. ஒரு மனிதனை வாழ வைத்திருந்தா இருந்தா உலகத்தில் எல்லா மக்களையும் வாழ வைத்த நன்மை. அதே போன்று ஒரே ஒருவனை கொலை செய்தால், அப்பாவியான ஒருவனை கொலை செய்தால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் கொலை செய்த பாவி அவன் கொடூரமானவன். அந்த கொடூரமான செய்த செயலுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகாரம் கொடுக்குமா? எல்லா வெளியில சொல்லிட்டு இருக்கிறான். இதுவெல்லாம் வெளியில வரக்கூடிய இடத்துல கூடுதலான ஒரு செய்தி வெளியில வரும் மக்களுக்கு. இது இஸ்லாம் மார்க்கம் கிடையாது. எது இஸ்லாம் மார்க்கம் தெரியுமா? 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய 2000 மக்களை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். எல்லா மக்களும் விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரே ஒரு நபர் பின்னாடி ஓடி வர்றார். துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாருல, அவர் முதுகு பின்னாடி பிடிச்சி இழுக்கிறார். பிடிச்சி இழுத்து தாக்குதல் உள்ளாக்காம அவர் தடுத்து அவர் ஓடுறாரு. பிடிச்சாச்சு, கையில துப்பாக்கி இவர் எடுத்துட்டார், எடுத்து ஓடிட்டார். ஓன என்ன செய்யறா? அந்த தந்தை இவர் மேல துப்பாக்கி நடத்தி 2 கால 2 அடி, தொடையிலையும் காலையும் 2 குண்டு தாக்கல் ஏற்பட்டுருச்சு. துப்பாக்கி மூலமா சுட்டுட்டான். இவர் மருத்துவமனையில் இருக்கிறார். இவருக்கு பின்னாடி இருக்கிற செய்தியம்னா இவருடைய பேர் அகமது அல் அகமது, இஸ்லாமியர். 2 பேர் செஞ்ச செயல் ஒரு தீவிரவாத செயல். இது எப்படி மக்கள் மத்திய முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாத என்ற செய்தி வந்ததோ அதற்கு நேரு மாற்றமா ஒரே ஒருவன் செய்த அந்த செயல் எப்படி வந்துச்சுன்னா இவர் தான் உண்மையான இஸ்லாமியர். இஸ்லாமிய மார்க்கம் அந்த 2 பேர் செயல் அங்கீகரிக்கவில்லை, இந்த ஒருவர் சென்றாரை இந்த செயல் அங்கீகரிக்குது. எந்த அளவுக்கு என்றால் இந்த நாட்டினுடைய ஆசிய நாட்டினுடைய பிரதமர் அல்பானிஸ் என்று சொல்லக்கூடியவர், ஆண்டனி அல்பானிஸ் என்றவர் மருத்துவமனையில இந்த குண்டு தாக்குதல் உள்ளாகிறார்ல, இவர் மருத்துவமனையில இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காக பிரதமரே வர்றார். நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. காஷ்மீரா இருக்கட்டும், பெஹல்லாம் தாக்கல் ஏற்படுச்சு. அங்கே எவ்வளவு இஸ்லாமிய அவர்கள் உதவி செஞ்சாங்க. ஒரு அமைச்சர் ஒரு கவுன்சில் போய் பார்த்திருப்பாங்களா? இங்க நாட்டின் பிரதமர் போறார். பிரதமர் போய் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? த ரியல் ஹீரோ ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுடைய உண்மையான வீரர் இவர் தான். ஏன் 2000 பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறான், எல்லா மக்களும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தனக்கு அடிபடும் என்பது தெரிந்தும் தன் உயிரை இலக்கு நேரிடும். ஏன் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறான், திரும்ப ஒரு சூடு சுட்டா உயிர் போயிடும். அந்த நேரத்துல தன்னுடைய உயிரை கூட மதிக்காமல் இவர் போராடி மற்ற மக்கள் இன்னும் தீங்கு ஏற்படாமல் பாதுகாத்தார். அதன் காரணத்தினாலே அவர் சொன்ன வார்த்தை த ரியல் ஹீரோ ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுடைய உண்மையான வீரர் இவர் தான். அரசாங்கத்தின் மூலமா கோ ஃபண்ட் மீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் எல்லா மக்களும் வசூல் பண்ணி அரசாங்கத்தின் மூலமாக அந்த செயல் செய்தவருக்காக அவருக்கு பரிசு கொடுக்கிறாங்க. நம்முடைய நாட்டின் கணக்கின் அடிப்படையில 15 கோடிய அந்த நபருக்கு அகமது அல் அகமது சொல்லக்கூடிய இஸ்லாமியருக்கா பரிசா கொடுக்கிறாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மாற்றமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருவர் செய்த அந்த காரியம் தான் இஸ்லாமியர் என்றாலே தீவிரவாதிகள் என்று சொன்ன அந்த வார்த்தை உடைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல வெளியில நம்ம நாட்டை பாருங்க, நம்ம மாநிலத்துல கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு என்று நடக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய நாட்டத்தை கொண்டு
இன்றைக்கு பாசிஸ்ட் அரசாங்கத்துடைய ஒரு எம்எல்ஏ வளர்ந்திருக்க முடியும். இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியில பிஜேபியை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அடிப்படை காரணம் என்ன? மற்ற எந்த தொகுதியிலும் வர முடியாத 232 தொகுதியில வர முடியல, 2 தொகுதியில மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அடிப்படை காரணம் இந்த கோவை குண்டுவெடிப்பு தான். மார்க்கம் சொன்ன ஒன்றா? 11 இடத்துல குண்டுவெடிப்பு நடந்துச்சு, 58 பேர் மரணிச்சாங்க, 200க்கும் அதிகமான மக்கள் படுகாயம் ஏற்பட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படையான ஒரு காரணம் மார்க்கம் தெரியல. ஏதோ 2 பசங்க பைக்ல போனாங்க, அத டிராபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சாரு, சின்ன சின்ன வார்த்தைகள் மோதனால அரசு பண்ணி உள்ள வச்சாங்க, கொலை நடந்துச்சு. பல செய்திகள் வரலாறு கேள்விப்பட்ட மக்கள் தெரியும். அப்ப இது மாதிரி ஒரு சின்ன காரணம் வரக்கூடிய நேரத்துல நாங்கள் இஸ்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஏற்பட்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அதிகமான அளவுக்கு உள்ளாக்கப்பட்டது காரணம் 2. ஒன்று ஊடகம், இன்னொன்று நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தபடி அறியாமை, மார்க்கம் தெரியாத விளைவு. இன்னைக்கெல்லாம் பல பேர் சொல்ல பார்க்க முடியும். கோவை குண்டு நடந்தப்பட்ட சில முக்கியமான நபர்களை பேரை சொல்லி இவரெல்லாம் தியாகிகள், இஸ்லாத்துக்காக குரல் கொடுத்தாங்க, இஸ்லாத்துக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்க. மார்க்கம் சொல்லாத அநியாயக்காரர்கள் மார்க்கம் சொல்லி இருக்கிறார். பாதையில போயிட்டு இருக்கீங்க, ஒரு முள்ளு கிடக்கு, அதை எடுத்து ஓரா போடு, அது உனக்கு நன்மை. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதற்கு மாற்றமாக அதுவாடி ஓடுறான், அதை வர்றான், இதை வர்றான், இவனுக்கு எதிராக குண்டு வைக்க போறோம், எல்லாரும் கொலை செய்ய போறோம். மார்க்கம் சொல்லல. மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தின் அடிப்படையில என்னுடைய சகோதரன் ஒருத்த கொலை செஞ்சுட்டான், நான் என்ன செய்யணும்? பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று இறைவன் திருமறை குரான் சொல்லி காட்டுறான். என்னுடைய சகோதரன் கொலை செஞ்சுட்டான், நான் என்ன செய்யணும்? அவன் எல்லாரும் வச்சு நான் கொலை செய்யணுமா? அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் மீது கடமை, எனக்கு தனிப்பட்ட முறையில் கடமை கிடையாது. அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா, நஷ்டஈடு வாங்க வேண்டுமா, அவனை மன்னிக்க வேண்டுமா, அந்த உரிமை மட்டும்தான் நமக்கு. அந்த சட்டத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. என்னுடைய பொருளாதாரத்தை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான், அவன் கரங்களை வெட்ட வேண்டும், அது யார் உரிமை? அதை நான் வெட்டக்கூடாது, அரசாங்கம் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். அதற்கு மாற்றமாக மார்க்கத்தை விளங்காத விளைவுதான் இன்றைக்கு இது போன்ற மார்க்கத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி என்ன செய்தாலும் இறைவன் அருளை கொண்டு ஆசிரியருடைய ஊடகங்கள் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். 40 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்முடைய மாநிலத்தை போன்று அங்கே பல நபர் செஞ்சுட்டு இருக்கிறார். இஸ்லாமிய மக்கள் தான், சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் அங்கே குண்டடிப்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குண்டடிப்பட்டு கீழே கிடந்தவர்களை தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனை சேர்த்த இஸ்லாமியர்கள், ரத்தம் கொடுத்த இஸ்லாமியர்கள், அந்த மக்களுக்கு வசூல் செய்து பொருளாதாரம் கொடுத்த இஸ்லாமியர்கள், இப்படி எல்லா நல்ல காரியங்களையும் இஸ்லாமியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. அதன் அடிப்படையில எது போன்ற குண்டு தாக்குதல் ஏற்பட்டாலும், தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டாலும், எதுவா இருந்தாலும் இதற்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்மதம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அனைத்து மக்களுக்கும் உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்த்து நாளை மறு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வளர்க்குமா நம் மனிதர்கள் கொள்வார்கள். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.